And already I spoke to the collector, but it took place early morning about 11:30 or 12:30. But so far they are not informed you. That means they are hiding the issue and they wanted to suppress the matter. Yeah, please check and get me some assurance from the revenue department so that I can confirm the people. Otherwise, people won't. Yeah, please confirm. நான் பாம்பேல வந்திருக்கேன். ஜஸ்ட் இந்த வெக்கேஷன் லீவுக்கு தான் வந்திருக்கேன். அது எங்கள் சித்தப்பா கூப்பிட்டுருந்தாங்க. மருதமத்திலேருந்து வரும்போதே கூப்பிட்டு காட்டி கூப்பிட்டு வந்திருந்தாங்க. சரி பனே சீரி கீழே இறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குலாம் அவங்க பேட் கெட்ட வார்த்தைலாம் போட்டு யூஸ் பண்ணாங்க. ரொம்ப நாங்கள் சொன்னோம் இப்படி யூஸ் பண்ணாதீங்க என் தம்பி சொன்னான். அது கூட அவங்க எப்படி நீ சொல்லுவேன், இதெல்லாம் என்ன எப்படி சொல்லுவேன், நீ ஒன்றுத்துக்கு நான் உள்ளே போட்டுருவேன் அப்படி சொல்லி ரொம்ப பிளாக்மெயில் பண்ணாங்க. அதனால சரி அப்படி சொல்லி இறங்க செஞ்சுருக்கோம். அதுக்குள்ளே அந்த கோத்தை குண்டத்துக்கு போட்டாங்க, சுட்டாங்க கரெக்டாக. ஃபர்ஸ்ட் குண்டில் நான் சரி சுடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவதுல ஜஸ்ட் மிஸ் என் காலில் கீழே போயிருக்கணும் அப்படி சுட்டுட்டாங்க. அதுமாதிரி அவங்க தான் கீழே தவறி விழுந்தாங்க தவிர நாங்கள் ஒருத்தரும் ஒன்றும் செய்யலை. அவங்களே கம்ப தூக்கிட்டு வந்து அப்படியே ஸ்லிப் ஆயிட்டாங்க. அவங்க என்ன அடிக்க வந்தாங்க. என்ன அடிக்க வந்தாலும் நான் பிடிச்சிட்டேன். என்ன அடிக்க வந்தாலும் நான் சொன்னேன் என்ன அடிச்சுக்கானீங்க, நான் பாப்பா நானும் மைனர் தான் என்ன அடிச்சுக்கானீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு கெட்டாய் போட்டு சொன்னாரு. அப்படியா அவங்க எல்லாத்தையும் ஜாதியை பற்றிலாம் பேசி நான் அவங்கள அடிச்சுடுவேன், உங்கள் எல்லாத்தையும் ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா எங்கள் சித்தப்பா கரெக்டாக அப்போன்னு பார்த்து கீழே இறங்கிட்டு அவங்க என்னை பார்த்து விரட்டி இருக்கும்போது எங்கள் சித்தப்பா கரெக்டாக பிடிச்சி இந்த கம்பியை அவங்களும் பிடிச்சோன்னா சித்தப்பா அவங்க போலீஸும் சேர்ந்து கீழே இருந்தாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அவர் தலையில் பட்டோன்னா அவர் அதை எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு அவருக்கு வந்து இவன் தான் அடித்தான்னு சொல்லி போலீஸ் கண்ணச்சு ஷூட்லாம் பண்ணிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் கன்ல தான் அவங்களே ஷூட் பண்ணாங்க. ரெண்டாவது கன்ல ஜஸ்ட் ஸ்லிப் ஆகி போனுச்சு, என் கால்ல பட்டுக்கு நான் பின்னாடி நின்னே. இப்போ அவர் வந்து உங்க சித்தப்பா அடிச்சாரா இல்ல அடிக்கலையா? இல்ல அவங்க அடிக்கல, அவர் விழுந்து தான் அடிபட்டுருச்சு, தொடவே இல்ல. அவங்களே தான் ஸ்லிப் ஆகி கீழ விழுந்தாங்க. நீங்க என்ன பண்ணீங்க அந்த நேரத்துல? நாங்க சரி ஐயோ பிடிக்க உள்ளதான் உங்களுக்கு முடிச்சிருச்சு பிடிக்க தான் செஞ்சாங்க. அதுக்குள்ளே அவங்க சுட்டாங்க. எப்படி நீங்க தள்ளி விட்டீங்க சொல்லி அவங்க போய் பழி சொல்லி எங்களை சுட பார்த்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இங்க பிரிப்பா சுட்டுட்டாங்க சித்தப்பாவை. அப்ப சித்தப்பா வீட்ல இருந்தவங்க தான் கூட்டினாங்களா? வீட்ல இருந்து கூட்டினாங்க. ஃப்ரீ பிளான் நம்ப உங்களுக்கு தெரியுதே பிளான் எழுதி கூட்டினாங்க. ஃப்ரீ பண்ணிட்டாங்க. 2 காலி சுட்டு போட்டாங்க. சுட்டு அந்த வாயில ஓடல. இப்படி ஏத்தாத நிக்க ஓடல. அவன் ஏத்தால தான் நிக்க. என் பொண்ணு பின்னாடி நிக்க. என் பொண்ணு இப்படி நிக்க. அப்படினா நீ கெட்டாய் போட்டு என்ன அம்மா அவளையும் கெட்டாய் போட்டு பேச தேவடியா போட அப்படிங்க. சார் இது முழுக்க எசைக்கிறது சார். ஆமா அவர் சார் ஜாதி வீடியோ பண்றது. ஜாதி வீடியோ இந்த மரத்துல கூட பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க கோனர் நாடர் ஒற்றுமையா தான் இருக்கும். எந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. ஆனா பண்ணுறது கூட இந்த இதுதான். ஆமா இதுல 2 பேர் தான் ஊருக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா இப்போ அண்ணன் கிட்ட கூட தெரியாது அப்படின்னு. ஆமா வீட்டுல இருந்து இப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும் சுற்றுலா இருக்காங்க. இப்படி நீ மைனி பேச என்கிட்ட சொல்லாமலே 12 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்துட்டு அப்போ என்ன கேட்டாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி என்ன வர சொல்றாங்க சொன்னாங்க. நான் எங்கள் அப்பா வராங்க, நான் வராங்க பாருங்க. என்ன அவர் மிரட்டி வீடியோ எடுத்துக்காங்க. அவரை போயிட்டு நீ உள்ள போயிடுவ, நீ உள்ள இவன் சுற்றுலா இருக்காங்க. சார் இவங்க அக்யூஸ்டா சார் இவங்க அப்படியா? உங்களை பெரிய ஆள் யாரும் 60 வெட்ட போறாங்க. 60 வெட்ட பண்ணலாம் இல்ல இவங்க ரவுடி அவங்க மிரட்டி தான் சொன்னாங்க. அவர் சொன்னா இங்க அவர் தான் ரவுடி அப்படி ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காரு. அடிக்க ஓடினாரு. ஆமா அப்ப நீங்க என்ன இப்படி அடிக்க போறீங்க? தட்டினா வரப்பு தட்டி அந்த கம்பு இருக்கலாம், கம்பு குத்துனதா அடிக்கல கிடையாது. அது போலீஸோட செயல்ல அவங்க அடிச்சாங்க அடிக்கறாங்க. சவதில வந்து பலூன்ல 2 பேரும் உருண்டிட்டாங்க. அந்த சவதில கரையில இருந்து 2 பேரும் உருண்டாச்சு. அவர் துப்பாக்கி வந்து பின்னாடி விழுந்துட்டு பாப்பா எடுத்துட்டு ஓட சுட்டு. அதுக்கு கட்டுப்படணும் யாரா இருந்தாலும் கேட்பாங்க. சாதி பத்தி பேசுறாரு சத்தியமா நடந்துச்சு. அது பேச கூடாது. பேசுறாரு சத்தியமா பேசுறாரு. சானா போய் எப்படி இருந்தாலும் லாங் அப்படின்னு இருக்காரு. என்ன சானா போய் உனக்கு என்னடா சாதி பண்றது நம்ம பஸ்ல மறுபடியும் ஸ்ட்ரைக் பண்ணவே தீர்வாகும் சொல்லிட்டேன். ஸ்ட்ரைக் பண்ணுங்க சொல்லிட்டேன். கண்டிப்பா ஸ்ட்ரைக் பண்ணணும். நான் போய் கேட்டேன். நான் என்ன பணி ஏறி எங்க சார் பணி ஏறி என்ன மாதிரி பேச தேவையா மன அப்படின்னு சொன்னேன். நீங்க கெட்டாய் பேசாதீங்க, சின்ன பொண்ணு என்ன அடிங்க நான் பாத்துட்டேன் சார். எல்லா பொய்மும் உள்ள வச்சிருவேன்.
எப்படி சார் இவரு நீ நான் கேட்கறதான் சொல்லுங்க உன்னை சுட்டுன அப்படிங்காரு இவரு சொல்லிருக்காரு எந்த மாதிரி கேஸ் கிடையாது கள்ளச்சாரம் காய்க்காங்க இப்படி சுடுத மனுஷன் என்ன செய்யணும் எத்தனை பேர் கள்ளச்சாரம் காய்க்கா எத்தனை பேர் கள்ளச்சாரம் குடிச்சு எத்தனை சாவுதான் அங்க போய் சுட்டு கொல்ல வேண்டியதானே அவனுக்கு எல்லாமே அவர்தான் அந்த ஒரு ஆள் தான் இப்ப பொறுப்பு எஸ்ஐ ராஜா